Welcome to Magic Plus. 11th standard students க்கு கொஞ்சம் கஷ்டம்னு ஃபீல் பண்ற ஒரு டாபிக். இந்த டாபிக் ஏன் செலக்ட் பண்ணி ஒரு டெமோ வீடியோவா கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த டெமோ வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் you are going to get benefit. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அதுவும் பர்டிகுலர்லி 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஃபினான்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொஃபஷன்ல போற யாரா இருந்தாலும் சரி, they should know what is bank reconciliation statement. இந்த பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்ல தான் நிறைய பேர் ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் பர்டிகுலர்லி 11th ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு ஃபார்மேட் ஒண்ணு கொடுத்துருக்கு, அந்த ஃபார்மேட் அப்படியே மக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. மக்கப் பண்ணோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்ல மேபி ரொம்ப சிம்பிளா ஈஸியா மார்க் வாங்கிட்டு போகலாம். பட் இந்த பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I have given you a very small list. பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அதனுடைய டார்கெட் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுது கிளாஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸ், அது சிபிஎஸ்சியா இருந்தாலும் சரி இல்ல எந்த ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி, சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், +1 +2 படிக்காம டைரக்டா பிகாம் அந்த மாதிரி இருக்கிற கோர்சஸுக்கு இல்ல டிப்ளமா கோர்ஸுக்கு சேர்ற அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பிகினிங் ஸ்டேஜ்ல, தென் அக்கௌண்டிங் ஒரு கரியரா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற பீப்புள், அண்ட் ஃபைனலி ஃபார் த பிசினஸ் பீப்புள் ஃபார் செக்கிங் த கரெக்ட்னஸ் ஆஃப் தேர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இந்த பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிறது எல்லா பிசினஸ் பீப்புளும் சாதாரணமா ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் தே வில் ஹேவ் பேங்க் அக்கவுண்ட். சோ அந்த பேங்க்ல நம்ம என்ட்ரி போடுறது கிடையாது. நம்ம நம்ம புக்ல மட்டும்தான் நம்ம என்ட்ரி போடுறோம். பேங்கர் தான் நம்மளுடைய அக்கவுண்ட்ல என்ட்ரி போட்டு நம்ம கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, நம்ம அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறது சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்ற பேலன்ஸ் கரெக்டா இல்லையா அப்படிங்கறது செக் பண்றதுக்கு we need this bank reconciliation statement. Now what is the expected learning outcome of this particular topic? First of all, we have to understand the relation between the cash book and the bank statement. Cash book na enna, bank statement na enna அப்படிங்கிற ஒரு relation or difference between these two statements we have to find out. அதுக்கு அப்புறமா நம்ம கேஷ் புக்ல காமிச்சிருக்கிற பேலன்ஸுக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்ல பாஸ்புக்லயும் அவங்க காமிச்சிருக்கிற அமௌண்ட்டுக்கும் பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கும் there might be a difference. என்ன காரணம், என்னென்ன காரணங்கள்னால, or what are the causes of differences between the cash book balance and the balance as per bank statement? இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் we have to reconcile. cash bookல சொல்றது உண்மை, பாஸ்புக்ல சொல்றது உண்மை அப்படிங்கிற மாதிரி we have to prepare a statement. Now let's find out ஏன் why we need a bank account. ஒரு பிசினஸ்மேன் பொறுத்த வரைக்கும் பேங்க் அக்கவுண்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க டெய்லி எக்ஸஸ் வரக்கூடிய பணத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல சேஃபா வச்சுக்கணும். அதுக்கு they will be using this bank deposit excess cash. நம்ம பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு தேவைப்படும் போது banker will be giving you loans. பேங்க்ல கொடுக்கிற லோன்ஸ் பாத்தீங்கன்னா we will have overdraft, cash credit, அந்த மாதிரி இருக்கிற நிறைய லோன் ஃபெசிலிட்டிஸ் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க நம்ம ரெகுலர் கஸ்டமரா இருந்தோம் அப்படின்னா we will be able to get a lot of loans. அதுக்கப்புறம் இதுதான் உங்களுடைய பிரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றது. பேங்கர் அப்படிங்கறதுடைய பிரைமரி ஃபங்க்ஷன் நீங்க காமர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. பேங்கர் என்ன பண்ணுவாரு? he will be accepting deposit and he will be giving loan. அவருடைய ரெண்டு ஃபங்க்ஷன் அது மட்டும்தான். ஆனா அதுக்கப்புறம் இப்ப நிறைய செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க.
அதுல வந்து பிசினஸ் பீப்புளுக்கு தேவையான செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் செக்ஸ். நம்ம வந்து செக் வாங்கி வச்சிருக்கிறோம், கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு நிறைய செக்ஸ் கொடுப்பாங்க. அந்த செக்ஸை வந்து பேங்கர் நமக்காக கலெக்ஷன் பண்ணி கொடுப்பாரு. நம்மளுடைய ஒரு கஸ்டமர் அப்படிங்கிறது கல்கட்டாவில் இருக்கிறாரு, அங்கிருந்து 1000 ரூபாய்க்கு செக் அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னா இந்த செக்கினுடைய பணத்தை வாங்குறதுக்காக நம்ம இந்த செக்கை தூக்கிட்டு கல்கட்டா வரைக்கும் போக மாட்டோம் இல்லையா? 1000 ரூபாய் கலெக்ஷனுக்காக நம்ம வந்து ட்ரெயினுக்கு போய் அங்க போயிட்டு 2 நாள் தங்கி பணத்தை வாங்கிட்டு வருது 1000 ரூபாய் அதிகமா நம்ம வந்து அதிகமா செலவு பண்ற மாதிரி இருக்கு. தட் வில் பி a loss for us, right? நம்ம வந்து என்ன செய்வோம், எப்படி அந்த பணத்தை கலெக்ட் பண்ணலாம்? நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா, பேங்கர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா he will be doing the collection of these checks. அதுக்கப்புறம் எல்லா மாசமும் சில அமௌண்ட் நம்ம வந்து பே பண்ண வேண்டியிருக்கு. அது இஎம்ஐயா இருக்கலாம், இல்ல ரெண்டா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி பேங்கர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த டேட்ல அவங்க வந்து பே பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு டேட்ல 1000 ரூபாய் எல்லா மாசமும் என்னுடைய தம்பி கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்கிறாரு, அவருக்கு வந்து மாசத்துக்கு 5000 ரூபாய் அவருடைய அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா எந்த டேட்ல நம்ம டிரான்ஸ்பர் பண்ண சொல்றோமோ அந்த டேட்ல வந்து அவர் அனுப்பிட்டே இருப்பாரு. நம்ம வந்து பெரிய பெரிய கிளப்ஸ்ல எல்லாம் மெம்பரா இருப்போம். அந்த கிளப்புக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம you will have to pay as subscription. பேங்க்கிட்ட சொன்னா போறோம், அவர் வந்து அதை பே பண்ணிட்டு இருப்பாரு. தென் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி சிப் அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கு. அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் பேங்க்கிட்ட சொன்னா அவர் வந்து பண்ணிடுவாரு. இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், that will be done. And நெஃப்ட் செட்டில்மெண்ட் த்ரூ நெஃப்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் இஎம்ஐ. ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து லோன் வாங்கியிருக்கோம், அந்த ஒவ்வொரு மாசமும் அந்த அமௌண்ட் ரீபே பண்றதுக்கு we can use this நெஃப்ட். Then comes other services. நிறைய அதர் சர்வீசஸ் லைக் டிமாண்ட் டிராஃப்ட் கொடுக்கறது, ரைட்? நம்ம கிட்ட வந்து ஷேர் இருக்கு இல்ல டிபெஞ்சர் இருக்கு, அதெல்லாம் அதை வந்து அவங்க சேல் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து இன்னொரு பெரிய பிசினஸ் கூட ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண போறோம் அப்படின்னா அந்த பேங்கர் will be giving you a letter of credit. இவர் கூட நீங்க வந்து கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு he will be giving a letter. சோ இந்த மாதிரி இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால பேங்கர் ஒரு பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே விரும்புவாங்க. அப்போ ஒரு பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து it is compulsory for all business houses and all the human beings, right? அடுத்தது பேங்க்ல வந்து நம்ம அக்கவுண்ட் பணம் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா? நம்ம வந்து ரெகுலரா அக்கவுண்ட்ல பணம் போடுறோம், பணம் எடுக்கிறோம், அது நமக்கு எப்படி தெரியும்? பேங்கர் வந்து ஒரு புக் ஒண்ணு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒவ்வொருத்தர் பேர்ல ஒவ்வொரு புக், that is what we call a passbook. ஒரு பேங்கர் கிட்ட ஏ அப்படிங்கிற கஸ்டமர் இருக்கிறாரு, பி அப்படிங்கிற கஸ்டமர் இருக்கிறாரு, சி அப்படிங்கிற கஸ்டமர்ஸ், ரைட்? நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஒரு பேங்கர் பொறுத்த வரைக்கும். அப்போ ஏ என்ன அமௌண்ட் டெபாசிட் பண்றாரு, என்ன அமௌண்ட் வித்ட்ரா பண்றாரு, பி என்ன அமௌண்ட் டெபாசிட் பண்றாரு, எவ்வளவு அமௌண்ட் வித்ட்ரா பண்றாரு, இதெல்லாமே எழுதி வச்சு ஒவ்வொரு பேஜ்ல he will be maintaining. அவருடைய லெட்ஜர்ல வந்து he will be maintaining separate accounts in the name of A, B, C and D. அவர் வந்து இதுல ப்ராப்பரா எழுதுறாரா இல்லையாங்கிறது வந்து ஏக்கு தெரியணும். என்னுடைய அக்கவுண்ட் வந்து அவரு நான் டெபாசிட் பண்ற பணத்தெல்லாம் என்னுடைய அக்கவுண்ட்லயே போடுறாரா, இல்ல வேற யாருக்காவது கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து என்னுடைய அக்கவுண்ட்ல எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரா, இதெல்லாம் செக் பண்றதுக்கு ஐ நீட் ப்ரூஃப் இல்லைங்களா? அப்போ பேங்கர் என்ன பண்ணுவாரு, he will be giving you all these details in a written format. அவருடைய அக்கவுண்ட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற அந்த டீடைல தனியா ஒரு புக்ல எழுதி உங்களுக்கு கொடுத்துருவாரு. that is what we call a passbook. முதல்ல வந்து கஸ்டமர்ஸ் கம்மியா இருந்தாங்க, டிரான்சாக்ஷன்ஸ் கம்மியா இருந்துச்சு, இந்த நெட் டிரான்ஸ்பர் இதெல்லாமே வந்து ஆன்லைன் பேங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்ததுனால பேங்க்ல அபிஷியல் வந்து எழுதி எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எழுதுறது கிடையாது, அது வந்து இப்போ ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நானே பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்துட்டாங்க.
பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பாஸ்புக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ்புக் அப்படிங்கிறது புக் மாடல் இருக்கும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து A4 ஷீட்ல நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கிறது, அது மட்டும்தான். இதுல நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் முடியும் போதும் நம்ம அக்கௌண்ட்ல வந்து எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அதுதான் பாஸ்புக் அப்படின்னு சொல்றது. பாஸ்புக்ல வந்து நம்ம பணத்தை போட்டா உடனே எழுதிடுவாங்க. நம்ம பணத்தை வித்ட்ரா பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிருக்கோம் அப்படிங்கறத எழுதிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத காமிச்சிருவாங்க. இஃப் யூ காட் டவுட், வீட்டுல வந்து அப்பா அம்மா இல்ல அப்பாவோட பிசினஸ்ல பாஸ்புக் இருக்கும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதை எடுத்து வச்சு பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா you will be able to understand what is the amount of deposit, what is the amount of withdrawal, and what is the balance available as on a particular date. இது எல்லாமே சொல்லிட்டு இருக்கிற ஒரு statement is what we call a bank statement or a passbook, right? A banker will have a lot of customers. He maintains separate accounts in the name of each customer. Each deposit or withdrawal is recorded and posted in the individual customer account by the banker. இது ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு அப்டேட் பண்ணணும். He updates the customer about the balance in his account after each transaction. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் முடியும் போதும் 500 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கியா, 500 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு, 250 ரூபாய் வித்ட்ரா பண்ணிருக்கீங்களா, 250 ரூபாய் வித்ட்ராவல் சைடு எழுதிட்டு உங்க அக்கௌண்ட்ல வந்து 250 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் முடியும் போதும் he will be informing the customer about the balance in his account. இந்த அப்டேட் அப்படிங்கிறது வந்து, as I told you earlier, it was done in a book. And the book அப்படிங்கிறது வந்து it was called as passbook. இந்த பாஸ்புக்ல என்ன எழுதியிருக்கும், எப்படி எழுதியிருக்கும்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமருடைய அக்கவுண்ட் வந்து பேங்கர் மெயின்டைன் பண்றாரு இல்லையா, ஏனுடைய அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுல எந்த ஃபார்மேட்ல எழுதுறாங்களோ அதே ஃபார்மேட்ல தான் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். That means what? Passbook or the bank statement is the exact copy of the customer account maintained by the banker. நான் தான் பேங்கர், என்னுடைய புக்ல வந்து உங்க பேர்ல நான் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன், அதை ஜெராக்ஸ் காப்பி போட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம வந்து பேங்க் ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் சரி, பாஸ்புக்கா இருந்தாலும் சரி. இப்போ வந்து அதை வந்து நம்ம we call it the bank statement because it is printed out, it is not in a book format. முதல்ல வந்து புக்ல இருந்ததுனால it was called a passbook. Now it is not in a book format, it is in a statement format, right? Now this is the format of a bank statement. இது வந்து book formatல கொடுத்திருந்தாங்கன்னா we call it a passbook. This is a bank statement. In the bank statementல என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து we will have the name of the bank, particular address, எங்க இருக்கும் அப்படிங்கிறது வந்து it is clearly given, and we will have the IFSC code and MICR number. இது எல்லாமே வந்து செக் கிளியரன்ஸுக்காக வேணும், அதுக்காக கொடுத்திருக்காங்க. Then the name of the customer, எந்த கஸ்டமருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்திருக்கு. Account number, it is a current account with this particular number. என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட், அது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்டா, கரண்ட் அக்கௌண்டா, லோன் அக்கௌண்டா, கோல்டு லோனா, all these things will be given in this statement. Then comes என்ன எழுதிருப்பாங்க, நம்ம வந்து we have studied the ledger இல்லையா, லெட்ஜர்ல வந்து this side half line இந்த பக்கம் எடுத்தாச்சுன்னா that is the debit, அந்த side is the credit. ஆனா பேங்க் பாஸ்புக் பொறுத்த வரைக்கும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் they will have one date column common, one particulars column common for both debit and credit sides. சாதாரணமா லெட்ஜர் அக்கவுண்ட்ல டெபிட்ல ஒரு டேட் காலம் பர்டிகுலர்ஸ் காலம் இருக்கும், கிரெடிட் சைடுல ஒரு டேட் காலம் பர்டிகுலர்ஸ் காலம் இருக்கும். ஆனா இங்க பாஸ்புக் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் they will have one date column and one particular column common for both debit and credit columns. Credit side debit sideக்கு காமனா they will have one column, right? அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா they will have the debit is withdrawal and credit is deposit. இது வந்து உங்களுக்கு 3 column cash book அப்படிங்கிறது வந்து நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த 3 column cash bookல நீங்க ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கிற ஒரு சம் எடுத்து வச்சு பாருங்க. அதுல வந்து cash book 3 column cash book, அந்த 3 column cash bookல cash bookனுடைய டெபிட் சைடுல இருக்கிற பேங்க் காலம் நம்ம வந்து டெபாசிட் அப்படின்னு எழுதியிருக்கோம். கேஷ் புக்னுடைய கிரெடிட் சைடுல இருக்கிற பேங்க் காலம் இஸ் த வித்ட்ராவல் காலம் இல்லையா.
ஆனா அதுக்கு நேர எகெயின்ஸ்டா இங்க இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது டெபிட் இஸ் வித்ட்ராவல் அண்ட் கிரெடிட் இஸ் யுவர் டெபாசிட். அதுக்கப்புறமா நமக்கு தேவையா இருக்கிறது பேலன்ஸ், ரைட்? பேலன்ஸ், டெபாசிட் மைனஸ் வித்ட்ராவல் வில் பி த பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா அப்படிங்கிறது வந்து அவங்க எழுதிட்டே இருப்பாங்க. ஏன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க A has withdrawn, A has deposited 1000 rupees and he has withdrawn 500 rupees. இது வந்து this is the credit and this is the debit of the bank statement. Right? உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் ரெண்டு சைடா எழுதி இருக்கிறேன். This is the deposit side and this is the withdrawal side. Right? இங்க he will have 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணி 500 ரூபாய் withdraw பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா 500 ரூபாய் he will have a டெபாசிட் பேலன்ஸ். இங்க டெபாசிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிரெடிட் பேலன்ஸ்ல இருக்கும். ஆனா பி அப்படிங்கிறவரு 1000 rupees டெபாசிட் பண்ணிருக்காரு, 1500 வித்ட்ரா பண்ணிருக்காரு அப்படின்னா he has overdrawn. அதுதான் வந்து ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இங்கே பாத்தீங்கன்னா இந்த லட்சுமி ஸ்டோர் அப்படிங்கிறவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற அக்கௌண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் கரண்ட் அக்கௌண்ட் வித் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு கொடுத்திருக்கு. தட் மீன்ஸ் வாட்? அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டா அக்கௌண்ட் இருக்கிற பேலன்ஸை விட அதிகமா அவங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கறத அவங்க வந்து இங்க கிளியரா கொடுத்திருக்கு. Now we will have whether it is a debit or credit balance. Now students, this is the format of the bank statement. Now let's go on with இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் இல்லையா? கேஷ் புக். Yes ma? Somebody had a doubt? Right, let's continue. Now cash book na enna? நம்ம வந்து இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் whenever we say cash book we mean it is a 3-column cash book. We mean it is a 3-column cash book. 3-column cash book உங்களுக்கு தெரியும். amount columnல வந்து debit side we will have discount allowed, cash receipts and bank deposits column. Credit side we will have amount column, 3 amount columns we will have the discount received column, cash payments and bank la irundha irukra withdrawals. Yeah, this is the 3-column cash book. In the context of BRS, kindly understand, in the chapter பத்தி நம்ம வந்து cash book அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா we are not worried about in the discount allowed cash la நமக்கு தேவையில்லை, discount received cash payment நமக்கு தேவையில்லை. We are only worried about the bank column, bank deposits, bank withdrawal. இந்த ரெண்டு column மட்டும்தான் நம்ம வந்து we mean. And in the context of BRS, cash book means bank columns of the 3-column cash book. Cash book நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற cash bookல we are worried only about the bank statement. அந்த bankல இருக்கிற columns இருக்கு இல்லையா, debit side credit sideல, debit side is the deposit, credit side is the withdrawal. இந்த ரெண்டு column மட்டும்தான் we are worried. Right? Next slide you will be able to right. இதுல பாருங்க, you will be able to know the difference between the 3-column cash book and the bank statement. நம்ம 3-column cash bookல withdrawal it is shown in the credit side. Paid rent by check. We will be writing withdrawal side la by rent and the amount will be shown in the credit column, bank column. இல்லையா? ஆனா அதுவே வந்து பேங்க்ல withdrawal அப்படின்னு சொல்லி debit side ல காமிச்சிருக்காங்க. And debit side is the deposit. ஆனா cash book, passbook பொறுத்த வரைக்கும், bank statement பொறுத்த வரைக்கும் deposit is the credit. அப்போ cash book and passbook இதுல இருந்தே நமக்கு வந்து நிறைய differences அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். Cash bookல debit side is the deposit, passbookல credit side is the deposit. Right? Withdrawals. Cash bookல credit side is the withdrawal, but debit side is the withdrawal in the passbook. மீதி இருக்கிற differences let's analyze. இந்த cash book அப்படிங்கிறது வந்து it is maintained by the customer இல்லைங்களா? என்னுடைய பிசினஸ்ல இருக்கிற cash book அப்படிங்கிறது நான் தான் மெயின்டைன் பண்ணணும். ஆனா பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது யாரு? இட் இஸ் மெயின்டைன் பை த பேங்கர். பேங்கர் தான் அதுல வந்து எழுதுவார். அடுத்தது டெபாசிட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கேஷ் புக் பொறுத்த வரைக்கும் டெபாசிட்ஸ் அப்பியர் இன் த டெபிட் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டெபாசிட்ஸ் அப்பியர் இன் த கிரெடிட். ரைட்? அதே மாதிரி தான் வித்ட்ராவல்.
கேஷ் புக் பொறுத்த வரைக்கும் withdrawal creditல இருக்கும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் withdrawal will be coming in the debit. இன்னொன்னு கொஞ்சம் பாருங்களேன். நம்ம வந்து ஒரு செக் ஒன்னு டெபாசிட் பண்றோம். செக் டெபாசிட் பண்ண உடனே நம்ம கேஷ் புக்ல என்ன பண்ணிடுறோம், பணம் வந்து பேங்க்ல வந்தாச்சு அப்படிங்கறது எழுதுறோம். ஆனா ரியலா அந்த மாதிரி பேங்க்ல வந்து இம்மீடியட்டா அதை எழுத மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கல்கட்டால இருந்து ஒரு கஸ்டமர் எனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு செக் கொடுத்திருக்காரு. நான் அதை பேங்க்ல டெபாசிட் பண்ண உடனே நான் என்ன பண்ணிடுறேன், கேஷ் புக்ல அமௌண்ட் டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறேன் நானு. ஆனா பேங்கர் என்ன பண்ணுவாரு, அந்த செக்கை வாங்கி இட் வில் பி சென்ட் டு கல்கட்டா. கல்கட்டால வந்து அந்த அக்கவுண்ட்ல பணம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து he will be giving the money to me or என்னுடைய டெபாசிட்ல காமிக்கிறதுக்கு it takes minimum 21 days. அப்ப நான் இன்னைக்கு வந்து ஒரு செக் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா 3 வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த பணம் என்னுடைய அக்கவுண்ட்ல பேங்க்ல வரும். ஆனா நான் என்ன பண்றேன், நானு கேஷ் புக்ல இன்னைக்கே பணம் வந்த மாதிரி எழுதியாச்சு. ஆனா பேங்கர் என்ன பண்ணுவாரு, அதை வந்து உடனே என்ட்ரி போட மாட்டாரு. அவருடைய புக்ல அவர் வெயிட் பண்ணி செக் கலெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான் இட் வில் பி ட்ரீட்டட் as a டெபாசிட். ரைட்? அதே மாதிரி withdrawal, நான் யாருக்காவது செக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிடுறேன், நானு இம்மீடியட்டா செக் கொடுத்த உடனே ஐ என்டர் இன் த கேஷ் புக். அவங்க கிட்ட வந்து பணமே பேங்க்ல இருந்து வெளியில போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேங்க்ல withdrawal சைடுல எழுதிட்டோம் கேஷ் புக்ல. ஆனா பேங்கருக்கு தெரியாது இல்லையா, நம்ம யாருக்கு செக் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து பேங்கருக்கு தெரியாது. அவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. யாருக்கு நம்ம செக் கொடுத்துருக்கோமோ அவர் அந்த செக் எடுத்துட்டு வந்து பணத்தை கொடுன்னு சொல்லி கேட்கறது வரைக்கும் பேங்கருக்கு தெரியாது நம்ம யாருக்கு செக் கொடுத்துருக்கோமா இல்லையாங்கிறதே தெரியாது. அப்படி செக் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னா யாருக்கு கொடுத்துருக்கிறோம், எத்தனை ரூபாய்க்கு நம்ம செக் கொடுத்துருக்கிறோம், இதெல்லாம் பேங்கருக்கு தெரியாது. எப்ப தெரியும், இது யாராவது அந்த செக் எடுத்துட்டு போய் பேங்கர்ட்ட கொடுத்து பணத்தை கொடுன்னு சொல்லி கிளைம் பண்ணும்போது மட்டும்தான், டிமாண்ட் பண்ணும்போது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அவ்வளவு நாள் என்ன ஆகும் பாத்தீங்களா, அவ்வளவு நாள் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், பேங்க்ல இருந்து பணம் கொடுத்தாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம பாஸ்புக்ல அது இன்னும் என்ட்ரி ஆகல. ஏன் என்ட்ரி ஆகல, அவர் இன்னும் பணம் கொடுக்கல. ஏன் பணம் கொடுக்கல, அவர்கிட்ட யாரும் பணம் கேட்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து செக்கை டெபாசிட் பண்ற அன்னைக்கே டெபாசிட் ஆயிடுச்சுன்னு எழுதிடுறோம். ஆனா பேங்க்ல அந்த பணம் இன்னும் வரல. செக் நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், அதுக்கு பதிலா செக் கொடுத்துருக்கிறோம். செக் இன்னைக்கு கொடுக்குறோமோ அன்னைக்கே வந்து பணம் பேங்க்ல இருந்து போயிடுச்சுன்னு எழுதியிருக்கிறோம். அன்னைக்கு பேங்க்ல இருந்து பணம் போகல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெயின் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன, செக் டெபாசிட் ஆர் டெபிட்டட் இன் த சேம் டே இன் த கேஷ் காலம் ஆர் த கேஷ் புக். ஆனா பேங்க் புக்கை பொறுத்த வரைக்கும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த செக் டெபாசிட்டட் ஆர் கிரெடிட்டட் ஒன்லி ஆன் த டேட் ஆஃப் ரியலைசேஷன். என்னைக்கு ரியலைஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் வந்து நம்ம அந்த செக்கை வந்து பாஸ்புக்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல கிரெடிட்ல காமிக்கலாம். அடுத்தது செக் இஷ்யூட் ஆர் கிரெடிட்டட் ஆன் த சேம் டே. நம்ம வந்து கேஷ் புக் பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து நம்ம செக் கொடுக்குறோமோ அன்னைக்கே வந்து அதை கிரெடிட் சைட்ல காமிச்சிடுறோம். வேற பேங்கர் என்ன பண்ணுவாரு, அந்த செக் வந்து பேமெண்ட் ஆனா மட்டும்தான் he will be showing. That means what? Check issued or debited only on the date when payment is actually made. என்னைக்கு பணம் கொடுக்குறாங்களோ, என்னைக்கு பணம் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ஆக்சுவலா வெளியில போகுதோ அன்னைக்கு மட்டும்தான் he will be making the entry in the bank statement. அடுத்தது பேங்க் காலம், டைரக்ட் கலெக்ஷன்ஸ். ரைட்? பேங்கர் வந்து ஒரு கஸ்டமர் வந்து டைரக்டா டெபாசிட் பண்ணிடுறாரு இல்லையா, பேங்கர் வந்து நமக்காக ஏதோ ஒரு பேமெண்ட் பண்ணிருக்கிறாரு, அதுவும் இல்லையா, பேங்கர் நமக்காக டிவிடெண்ட் கலெக்ட் பண்ணிருக்கிறாரு, பேங்கர் நமக்கு வந்து நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ்ல வட்டி போட்டிருக்கிறாரு, இல்ல நம்ம கிட்ட இருந்து கலெக்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டாரு, நம்ம கொஞ்சம் லோன் வாங்கிறோம் அதுக்குண்டான வட்டி எடுத்துக்கிட்டாரு. இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. அவங்க நம்ம பணம் அங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் அப்பப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்ல அவங்க வித்ட்ராவல் சைட்ல காமிச்சு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது நமக்கு எப்ப தெரியும், நம்ம வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். என்ன, பேங்கர் வந்து இந்த தடவை நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ஏடிஎம் யூஸ் பண்றதுக்கு உண்டான பணத்தை எடுத்திருக்கிறாரு, சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? அதே மாதிரி நம்ம வந்து ஏடிஎம்ல வந்து 5 முறைக்கு மேல அதிகமா யூஸ் பண்ணிட்டோம், அதனால 50 ரூபாய் ஃபைன் எடுத்துக்கிட்டாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கணும். நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டாரு, எடுத்துருவாரு. அப்புறம் நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்,
அவர் இந்த மாதிரி எல்லாம் பணத்தை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, ரைட்? அப்ப இதெல்லாம் நம்ம எப்ப அக்கௌண்ட்ல எழுதுவோம்? நம்ம கேஷ் புக்ல எப்ப எழுதுவோம்? we will be recording it only after checking the bank statement, right? ஆனா இங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அவர் கொடுக்கிற பேமெண்ட், அவர் எடுக்கிற கலெக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து எந்தெந்த டேட்ல அவர் பணத்தை எடுக்கிறாரோ, எந்தெந்த டேட்ல அந்த பணம் அவர் கைக்கு வருதோ அந்த டேட்ல அவர் எழுதிட்டே இருப்பாரு. நம்ம இதை பார்த்துதான், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துதான் நம்ம வந்து கேஷ் புக்ல அந்த என்ட்ரி போட வேண்டி இருக்கும். அடுத்தது the last one, கேஷ் புக் நம்ம வந்து படிச்சிருக்கோம், மாசத்துக்கு ஒரு தடவை தான் டோட்டல் போட்டு பேலன்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? கேஷ் புக் இட் இஸ் டோட்டல் ஆர் பேலன்ஸ் ஆஃப்டர் ஸ்பெசிபிக் பீரியட். ஆனா பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் பேலன்ஸ் ஆஃப்டர் ஈச் டிரான்சாக்ஷன். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் முடியும் போதும் நம்ம வந்து அந்த பாஸ்புக் அப்படிங்கிறது பி பேலன்ஸ்ட். அதனாலதான் நமக்கு என்ன, இங்க வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுடைய அந்த ஃபார்மேட்ல withdrawals, deposit, immediate balance அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு. 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணோம், 500 ரூபாய் வித்ட்ரா பண்ணிருக்கிறோம், இங்க வந்து 500 ரூபாய் அப்படின்னு எழுதுவாங்க. திரும்ப ஒரு 1000 ரூபாய் வித்ட்ரா டெபாசிட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா 1500 ரூபாய் பேலன்ஸ். அப்போ each and every transaction it will be balanced and the balance will be written on the bank statement itself. Right. இப்போ now let's go on to the main topic of discussion today. இப்போ உங்களுக்கு வந்து கேஷ் புக்னா என்ன, பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது வந்து you are very clear அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான், ரைட்? இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து கேஷ் புக்ல இங்க என்னுடைய பிசினஸ், என்னுடைய பார்ட்னரும் நானும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ், அந்த பிசினஸ்ல வந்து இது என்னுடைய 3 காலம் கேஷ் புக். த்ரீ காலம் கேஷ் புக். நான் ஆல்ரெடி சொன்னேன், நானு பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறது எடுக்கும் போது நம்ம வந்து we will be using only the bank column in the credit and bank column in the debit. இது மட்டும்தான் நமக்கு வேணும். இதுல நாம் வந்து ஒரு 1000 ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்றேன். நானு ஜர்னல் என்ட்ரி இஸ் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட். அன்னைக்கு சாயந்தரம் என்னுடைய பார்ட்னர் வந்து கேட்கிறாரு, கேஷ் பேலன்ஸ் 5000 ரூபாய் கம்மியா இருக்கு, என்ன பண்ணிட்டீங்க? நான் சொல்றேன் பேங்க்ல டெபாசிட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவரு நேர ஏடிஎம் சென்டர் போறாரு. ஏடிஎம் சென்டர்ல போய் பேலன்ஸ் என்கொயரி அப்படிங்கறது போட்டு பாக்குறாரு. என்ன வருதுங்க? பேலன்ஸ் 5000 ரூபாய் இருக்கு அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரிய வந்தது. ரைட்? ரொம்ப ஹாப்பியா போயிடு, என்ன நம்பிட்டாரு, அவர் வீட்டுக்கு போயாச்சு. அடுத்த நாள் காலையில நான் ஒரு கஸ்டமருக்கு கொஞ்சம் குட்ஸ் சேல் பண்ணிருக்கேன். அவர் வந்து எனக்கு 2500 ரூபாய் செக் கொடுத்தாரு. அந்த செக்கை வந்து நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கிறேன். நான் 2500. இட் இஸ் ஃபார் சேல்ஸ். சேல்ஸுக்கு வந்த செக்கை நான் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கேன். இந்த செக் அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூர் கஸ்டமர் கொடுத்த செக். அந்த அமௌண்ட் 2500 அப்படிங்கிறது வந்து எனக்கு இம்மீடியட்டா பேங்க்ல வராது. ஏன்? ஈரோட்ல நான் டெபாசிட் பண்ணிருக்கிற செக்க அது வந்து கோயம்புத்தூருக்கு அனுப்பி அந்த செக்ல வந்து அமௌண்ட் இருக்கா அப்படிங்கறத பார்த்து அந்த பேங்க்ல இருந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் இந்த 2500 ரூபாய் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பேங்கர் எழுதுவாரு. ரைட்? அப்ப என்ன ஆகுதுங்க? அன்னைக்கு சாயந்தரம் திரும்பவும் என்னுடைய பார்ட்னர் வராரு. பார்ட்னர் வந்து கேட்கிறாரு, அக்கவுண்ட் செக் பண்ணும்போது கேஷ் புக் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு ரூபாய் பேலன்ஸ் இருக்கீங்க? 7500 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கோம். அவர் அதே நினைப்புல நேர ஏடிஎம் சென்டர் போயிட்டு பேலன்ஸ் என்கொயரி போட்டு பாக்குறாரு. அங்க வந்து எவ்வளவு வரும்? 5000, 5000 அப்படிங்கறதா வருது. அவருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்த உடனே எனக்கு போன் பண்றாரு, என்ன நீ பேங்க்ல வந்து 7500 இருக்குன்னு சொல்லியிருக்க, அங்க வந்து 5000 தான் இருக்கு, என்ன கணக்கு எழுதுற நீ அப்படின்னு சொல்லும் போது நாம் வந்து I have to give him an explanation. என்ன எக்ஸ்பிளனேஷன்? வாஸ்தவம் தான்,
பேங்க்ல வந்து 5000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து டெபாசிட் கரெக்ட் தான். ஆனா நான் வந்து 2500 ரூபாய் செக் டெபாசிட் பண்ணிருக்கேன். அந்த பணம் இன்னும் வரல. அந்த பணம் வந்துருச்சுன்னா பேங்க்லயும் டெபாசிட் வந்து 7500 ரூபாய் அப்படின்னு அவங்க ஒத்துக்குவாங்க இல்லையா? ரைட். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எதுக்காக சொல்ல வேண்டி இருக்கு? இந்த 2500 ரூபாய் நான் டெபாசிட் பண்ணிருக்கேன், அந்த பணம் இன்னும் அங்க வரல. வந்துருச்சுன்னா பேங்கரும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் கேஷ் புக்கும் ஒரே அமௌண்ட் காமிக்கும் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயின் ஒன் ரீசன் இஸ் there is a difference between the cash book balance and the passbook balance. Right? There is a difference between the cash book balance and the passbook balance. இப்போ first இந்த 5000 ரூபாய் மட்டும் டெபாசிட் பண்ணும்போது யாரும் என்கிட்ட டவுட் கேட்கல. என்னுடைய பார்ட்னர் என்ன வந்து ரொம்ப நம்பிட்டாரு. என்ன 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கு, 5000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பாஸ்புக்லயும் வந்திருக்கு. இந்த 2500 ரூபாய் அப்படிங்கிறது வந்து கேஷ் புக்ல மட்டும் எழுதியிருக்கிறாங்க, பாஸ்புக்ல எழுதல அப்படின்னு அவருக்கு டவுட் வந்து என்கிட்ட கேட்கிறாரு. ஏன் ஒரு 2500 ரூபாய் இன்னும் வந்து டெபாசிட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து எதுக்கு பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். மேபி யூ ஹேவ் காட் an understanding, right? If in the statement பாருங்க, you will be able to understand. If all deposits entered in the cash book, if all deposits entered in the cash book are entered in the cash book and in the bank statement, there is no difference between cash book balance and passbook balance, right? இப்போ இந்த 5000 ரூபாய் அப்படிங்கிறது நான் வந்து let me write the என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் நான் எழுதுறேன். நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கும்? டேட், particulars, debit, credit and balance. இதுதான் இருக்கும் இல்லையா? இந்த credit is deposit and debit is withdrawal. இங்க வந்து they have written by cash 5000, 5000. இங்க கேஷ் புக்ல என்ன பேலன்ஸ்? 5000. பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன பேலன்ஸ்? 5000. ஏன் இங்க வந்து ஒரு டெபாசிட் பண்ணத நம்ம வந்து கேஷ் புக்லயும் எழுதிட்டோம், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல எழுதிட்டோம். அதனால வந்து there is no difference between the cash book balance and passbook balance. Again, you just read this. If all deposits are entered in the cash book and in the bank statement, there is no difference between the cash balance, cash book balance and balance as per bank statement. 5000 ரூபாய் டெபாசிட் கேஷ் புக்ல எழுதிட்டோம், 5000 ரூபாய் டெபாசிட் பாஸ்புக்ல எழுதியாச்சு. there is no difference. அடுத்தது நம்ம ஒரு 2500 ரூபாய் இங்க சேல்ஸ் அப்படின்னு சொல்லி என்ட்ரி போட்டோம், அது இங்க வரல. அப்ப என்ன ஆகும்? பேங்க்ல வந்து 7500 ரூபாய் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா? நம்ம கேஷ் புக்ல 7500 ரூபாய் பேலன்ஸ் காமிக்குது, ஆனா பாஸ்புக்ல 5000 ரூபாய் தான் பேலன்ஸ் காமிக்குது. இப்ப ஒரு பிரச்சனை வருதா? இன்னொன்னு பாருங்களேன். அடுத்தது நான் வந்து கோயம்புத்தூருக்கு திருப்பூருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. 1000 ரூபாய் செக் கொடுத்துட்டேன் நானு. இன்னைக்கு கொடுத்தோன்னே நான் என்ன பண்ணேன்? பை திருப்பூர் அப்படின்னு போட்டு ஒரு 1500 ரூபி ஆல்ரெடி பேங்க்ல இருந்து பணம் போன மாதிரி காமிச்சாச்சு. ஆனா இந்த செக் அப்படிங்கிறது வந்து நான் கொரியர்ல அனுப்பி, அந்த கொரியர் வந்து திருப்பூர்ல ரீச் ஆகி, அவர் வந்து என்னைக்கு அந்த கவரை ஓபன் பண்ணி அதை அவருடைய பேங்க்ல கொண்டு போய் கொடுத்து, அந்த பேங்க்ல இருந்து என்னுடைய பேங்குக்கு வந்து கேட்டு, அதுக்கப்புறமா தான் 1500 ரூபாய் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம கேஷ் புக் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 7500 ரூபாய் டெபாசிட் இருக்கு, 1500 ரூபாய் வித்ட்ராவல் இருக்கு. இதை மைனஸ் பண்ணா 6000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து நம்ம டெபாசிட்ல இருக்கு, பேங்க்ல வந்து இருக்கு அப்படின்னு நம்ம காமிச்சிருக்கோம். ஆனா பேங்க் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அதே 5000 தான் இருக்கு, அதே 5000 தான் இருக்கு. இப்ப இது எப்ப சரியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க திரும்பவும் பை செக், இந்த 2500 ரூபாய் செக் இருக்கு இல்லையா, அது கலெக்ஷன் ஆகி வரணும் 2500. அப்ப பேலன்ஸ் will be 7500. அதுக்கப்புறம் என்ன வரணும்? பை கிளியரிங். ஒரு செக் வந்து நம்ம கொடுத்த செக் பேமெண்ட் ஆகி போகுது 1500. இது மைனஸ் பண்ணா 6000. இப்ப 6000 கிளியர் ஆயிடுச்சுங்களா? இன் ஷார்ட்,
In short, withdrawals, deposits, அது வந்து cash bookலயும் bank statementலயும் ரெண்டு சைட்லயும் வந்துடுச்சு அப்படின்னா there is no difference between the cash book balance and the balance as per bank statement. இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படின்னா இங்க டெபாசிட் ஆயிடுச்சு, அங்க டெபாசிட் ஆகல, இங்க வித்ட்ராவல் ஆயிடுச்சு, அங்க வித்ட்ராவல் ஆகல, இல்ல அவங்க ஒரு கஸ்டமர் வந்து டைரக்டா பேங்க்ல கொண்டு போய் கொடுத்திருக்காரு, நமக்கு அது தெரியல, நம்ம இன்னும் கேஷ் புக்ல என்ட்ரி போடல. அப்படி வந்துச்சுன்னா there is a difference between the cash book balance and passbook balance. இது வந்து ஒரு ஆர்டினரி லேமேன் சொல்றது. அக்கௌண்டன்சி என்னங்கிறது தெரியாதவங்க பேசுறதுதான் இந்த மாதிரி வார்த்தைகள். என்னது, இங்க டெபாசிட், அங்க டெபாசிட், இங்க வித்ட்ராவல், அங்க வித்ட்ராவல். அக்கௌண்டன்ஸா இருக்கிற நாம வந்து என்ன பாஷை பேசணும்? ரெண்டே ரெண்டு வேர்ட்ஸ், டெபிட் அண்ட் கிரெடிட். இல்லையா? டெபிட் கிரெடிட் அதுதான் அக்கௌண்டன்சிக்கு புரியும், அக்கௌண்டன்ட்டுக்கு அதான் புரியும். நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய தடவை. So accountants we will be using what? Debit and the credit. Right. அப்ப நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் மாத்திக்கலாம். எப்படி மாத்துவோம் அத? If all the amounts debited in the cash book, இல்லையா? Debited in the cash book அப்படின்னு சொன்னா deposit. If all the amounts debited in the cash book are credited in the bank statement, what does it mean? நம்ம வந்து கேஷ் புக்ல டெபாசிட்டா வச்சிருக்கிறது எல்லாமே பாஸ்புக்லயும் டெபாசிட்டா காமிச்சிட்டோம் அப்படின்னா, and if all the amounts credited in the cash book, கேஷ் புக்ல credit, that is withdrawal, withdrawal எல்லாமே பேங்க் ஸ்டேட்மென்ட்லயே withdrawalல வந்துடுச்சுன்னா, அங்கே டெபிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, then there is no difference. Kindly understand. Two amounts has been credited in the bank statement, sorry, in the cash book, இல்லையா? இது வந்து this is debit. இது இங்க இருந்து எங்க எடுத்துட்டு போயிருக்கோம்? பேங்க் ஸ்டேட்மென்ட் கிரெடிட்ல எடுத்துட்டு போயிருக்கோம். That means what? 5,000, 2,500, 5,000, 2,500. ரெண்டு அமௌண்ட் டெபிட்ல வந்திருக்கு, அதே ரெண்டு அமௌண்ட் கிரெடிட்ல வந்திருக்கு. There is no difference between the cash book balance and passbook balance. அதே மாதிரி cash book னுடைய கிரெடிட்ல 1,500 இருக்கு. This is the credit side. அங்க இருந்து we have taken it to the debit of the passbook. அப்போ if all the amounts credited in the cash book are debited in the bank statement, there is no difference. இல்லையா? அப்ப cash bookல debitல இருக்கிறது passbookல creditல இருக்கணும், cash bookல creditல இருக்கிறது passbookல debitல இருக்கணும், and vice versa. அதே மாதிரி தான் அங்க இருந்தும் பேங்க் ஸ்டேட்மென்ட்ல டெபிட் எல்லாம் கேஷ் புக்ல கிரெடிட்ல வரணும், பேங்க் ஸ்டேட்மென்ட்ல கிரெடிட்ல இருக்கிறதெல்லாம் பேங்க் ஸ்டேட்மென்ட்ல டெபிட்ல வரணும். அப்படி இருந்துச்சுன்னா there is no difference at all. இங்க இருக்கிறதெல்லாம் ஆப்போசிட் சைடுல அங்க இருக்கணும், அங்க இருக்கிறதெல்லாம் ஆப்போசிட் சைடுல இங்க இருக்கணும். அப்படின்னா அப்படி இருந்துச்சுன்னா there is no difference between the cash book balance and passbook balance. ஆனா அந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ஆர் வெரி லெஸ். அந்த மாதிரி இருக்கும் எப்ப தெரியுமா? நம்ம ஒரே ஒரு செக் மட்டும் கொடுத்துட்டு அது கலெக்ஷன் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்றோம். அது வந்ததுக்கு அப்புறம் அடுத்த செக் கொடுக்கும். இல்ல ஒரு செக் மட்டும் இஷ்யூ பண்றோம், அவங்க வந்து பணம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த செக் இஷ்யூ பண்றோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் பாசிபிள். ஆனா ஒரு பிசினஸ் மேன் பொறுத்த வரைக்கும் எத்தனை செக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், எத்தனை பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், எத்தனை பேருக்கு அவருக்கு செக் கிடைக்கும், அந்த செக் எல்லாம் அவர் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாரு, எத்தனை பேருக்கு இந்த கலெக்ஷன் வரும், எத்தனை செக்ஸ் பவுன்ஸ் ஆகும், எவ்வளவு வந்து கலெக்ஷன் சார்ஜஸ் அவர் கொடுக்க வேண்டியிருக்கும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கேஷ் புக் பேலன்ஸ் and the bank statement balance tally ஆறது ரொம்ப கஷ்டம். It will never tally னே சொல்லலாம். You can ask your dad or the business friends, அவங்களே சொல்லுவாங்க பேங்க் பேலன்ஸும் கேஷ் பேலன்ஸும் வந்து டேலி ஆகாதுதான். கேஷ் புக் பேலன்ஸும் பேங்க் புக் பேலன்ஸும் வந்து டேலி ஆகாது, ரெண்டு ஈக்குவல் அமௌண்ட் காமிக்காது. ரைட்? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டும் கரெக்டா அப்படிங்கறது செக் பண்ணணும் இல்லையா? நம்ம வந்து பேங்க்ல அமௌண்ட் போடுறோம், நிறைய வித்ட்ரா பண்றோம், இது நம்ம எழுதி வச்சிருக்கிறோம், நம்ம எழுதுறது வந்து ஓரளவுக்கு சரியா இருக்கும். ஆனா அங்க வந்து பேங்கர் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவர் தப்பு பண்றாரா இல்ல தெரியாம ஏதாவது ஒரு தவறு பண்ணிருக்கிறாரா அப்படிங்கிறது வந்து எவரிபடி ஷுட் நோ, நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ we should check whether the banker has done it properly or not. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? We have to prepare a bank reconciliation statement. Right.
இங்க I have given the causes of difference between the balances. கேஷ் புக்லயும் பாஸ்புக்லயும் காமிக்கிற வரக்கூடிய அந்த பேலன்ஸ்ல இருக்கிற டிஃபரன்சஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு என்னென்ன காரணங்கள்? What are the causes of differences between the balances in cash book and passbook? ரெண்டே ரீசன் தான். ஒன்னு டைமிங் டிஃபரன்ஸ், இன்னொன்னு வந்து எரர். டைமிங் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன? நான் ஆல்ரெடி சொன்னேன். நம்ம வந்து செக் டெபாசிட் பண்றோம். செக் டெபாசிட் பண்ணும்போது என்ன ஆகுது? அது வந்து கொஞ்சம் டிலே ஆகி மட்டும்தான் கலெக்ஷன் ஆகும். அதே மாதிரி நம்ம செக் இஷ்யூ பண்றோம். இஷ்யூ பண்றதும் கொஞ்சம் டிலே ஆகி மட்டும்தான் வந்து பேங்கர்கிட்ட பணம் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ நாம் வந்து இஷ்யூ பண்ற அன்னைக்கு எழுதுறேன் நானு, வேற பேங்கர் வந்து ஆக்சுவல் பேமெண்ட் பண்ற அன்னைக்கு எழுதுறாரு. தட் இஸ் வாட் வி கால் டைமிங் டிஃபரன்ஸ். நான் வந்து செக் டெபாசிட் பண்ற அன்னைக்கே எழுதுறேன், டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பேங்கர் எப்ப எழுதுறாரு? அந்த செக் கலெக்ஷன் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் எழுதுறாரு. தட் இஸ் வாட் வி கால் டைமிங் டிஃபரன்ஸ். இதுல அந்த டைமிங் டிஃபரன்ஸ் எப்படி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? முதல்ல கேஷ் புக்ல எழுதுறோம், அப்புறம் பாஸ்புக்ல எழுதுறோம். முதல்ல கேஷ் புக்ல எழுதுறோம், அப்புறம் பாஸ்புக்ல எழுதுறோம். தட் இஸ் ஒன் காஸ். இது என்னது? டெபாசிட்டட் நாட் கலெக்டட், issued but not presented. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் தான் இங்க we have got செக் இஷ்யூ பண்ணிட்டோம், இன்னும் அவன் வந்து பணத்தை வாங்கிட்டு போல. ஓகேவா? அடுத்தது entered in the passbook and not entered in the cash book. இங்க பாஸ்புக்ல என்ட்ரி போட்டாங்க. என்னது? ஒரு கஸ்டமர் வந்து டைரக்டா டெபாசிட் பண்ணிட்டாரு. அது நமக்கு தெரியாது இல்லையா? நமக்கு எப்ப தெரியும்? பாஸ்புக்ல என்ட்ரி போட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல என்ட்ரி போட்டு பார்க்கும்போது தான், அடடா ரமேஷ் வந்து 1500 ரூபாய் பே பண்ணிட்டாரு அப்படின்னு நமக்கு தெரியுது. முதல்ல பாஸ்புக்ல என்ட்ரி போட்டாங்க, அதை பார்த்துதான் நம்ம வந்து கேஷ் புக்ல என்ட்ரி போடுறோம். அது வரைக்கும் there will be a difference between the cash book balance and passbook balance. அப்போ one main cause of difference between the cash book and passbook is timing difference. கேஷ் புக்ல முதல்ல என்ட்ரி போட்டு பாஸ்புக்ல என்ட்ரி போடல, பாஸ்புக்ல என்ட்ரி போட்டாங்க, கேஷ் புக்ல என்ட்ரி போடல. இது this is the main cause of difference between the cash book balance and the passbook balance. அடுத்தது difference due to errors. errors அப்படின்னா mistakes, right? 1500 அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா 150 எழுதிட்டோம், மிஸ்டேக் தானே அது. அங்க பாஸ்புக்ல நம்ம அக்கௌண்ட்ல போடுறதுக்கு பதிலா பக்கத்துல இருக்கிற அக்கௌண்ட்ல போட்டு விட்டாங்க, நம்ம அக்கௌண்ட்ல பணம் வரல. அப்போ இந்த மாதிரி இருக்கிற எரர்ஸ், அதனாலயும் there will be a difference between the cash book balance and passbook balance. So இது எந்த மாதிரி இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரியணும், எதனால இந்த டிஃபரன்ஸ் வந்திருக்குங்கிறது தெரியணும், காஸ்ட் தெரியணும். அந்த காஸ்ட் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா we will be able to solve a bank reconciliation statement sum. இந்த sum அப்படிங்கிறது kindly understand, it has nothing to do with debit and credit. நம்ம வந்து டெபிட் கிரெடிட்னு சொல்லி படிச்சிருக்கோம். it has nothing to do with this debit and credit, right? இது வந்து ஆக்சுவலா ஒரு பசில் மாதிரி, பசில் ரிடில் விடுகதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, ஒரு குளத்துல வந்து கொஞ்சம் பூ இருந்துச்சாம், கொஞ்சம் குருவிகள் வந்து அந்த பூ மேல உட்காந்துச்சாம். ரெண்டு குருவியா உட்கார்ந்து போது ஒரு பூ மேல உட்கார்றதுக்கு குருவி இல்லையா, ஒவ்வொரு குருவியா உட்கார்ந்து போது ஒரு பூல ஒரு குருவிக்கு உட்கார்றதுக்கு பூ இல்லையா, ரைட்? ரெண்டு குருவியா ஒரு பூல உட்கார்ந்த போது ஒரு பூ மிச்சம், அதுல உட்கார்றதுக்கு குருவி இல்லை. ஒவ்வொரு குருவியா உட்கார்ந்து இருந்த போது ஒரு குருவிக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லை. அப்படின்னா எத்தனை பூ எத்தனை குருவி? இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், நம்ம வந்து சின்ன வயசுலயே கேட்டிருக்கிறோம் இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு குருவின்னு தெரியாது, எவ்வளவு பூன்னு தெரியாது. அப்ப நம்ம வந்து கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணணும் இதை ரெண்டையும் கால்குலேட் பண்றதுக்கு. ஆனா இங்க பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒண்ணு தெரியும். ஒண்ணு பேங்க் பேலன்ஸ் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா பாஸ்புக் பேலன்ஸ் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து இன்னொரு பேலன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும், ரைட்? இப்ப நம்ம ஏன் இந்த பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான், எதுக்காக வந்து நம்ம இந்த பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறது, ரைட்? சோ let's go on with right. என்னுடைய பேங்க் காலம் டெபாசிட் 5000 ரூபாய் காமிக்கணும். ஆனா என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்
என்னுடைய டெபாசிட் அப்படின்னு சொல்லி 3000 ரூபாய் தான் காமிக்குது. அது அப்படியே விட்டுடலாமா? விடக்கூடாது. ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும். ரைட், கண்டுபிடிச்சு இந்த 5000 கரெக்ட், 3000 கரெக்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற 5000 நான் எழுதினது அது உண்மை. பேங்க்ல இருக்கிற 3000 அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுவும் உண்மை. இதுல எது தப்பு? ரெண்டுமே தப்பு கிடையாது. ரெண்டுமே உண்மையான அமௌண்ட் தான். பேங்கர் சொல்ற நான் சொல்ற 5000 கரெக்ட், பேங்கர் சொல்ற 3000 கரெக்ட். ஆனா இது ரெண்டும் வந்து ஈக்குவலா இல்ல. அப்போ பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு முன்னாடி இந்த பேங்க்ல இருக்கிற அமௌண்ட், என்னுடைய கேஷ் புக் காமிக்கிற அமௌண்ட்டும் பாஸ்புக்ல இருக்கிற அமௌண்ட்டும் இட் இஸ் நாட் சேம். ரைட்? ஆனா அதுக்கப்புறம் பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் what we get, this 5000 will be equal to 3000. 5000 கரெக்ட், 3000 கரெக்ட். இதுக்கு நடுவுல வந்து கொஞ்சம் ரீசன்ஸ் இருக்கு. அந்த ரீசன்ஸ் எல்லாம் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னா 5000 will be equal to 3000 அப்படிங்கிறது we will get the answer. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் that is what we call bank reconciliation statement. இந்த பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்க நம்ம என்ன எழுதுவோம்? 5000 will be equal to 3000 அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நம்ம இங்க என்ன எழுதுவாங்க? We will be writing the items that cause a difference between the balances. ஏன் அந்த differences வந்திருக்கு? 5000 ஒரு புக்ல காமிக்குது, 3000 ஒரு புக்ல காமிக்குது. ஏன் அந்த டிஃபரன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத காமிக்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் ரீசன்ஸ் இஸ் what we call as bank reconciliation statement. அப்ப bank reconciliation statementல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, BRS is a statement that contains a list of items. என்ன லிஸ்ட் அது? That cause a difference between the cash book balance and passbook balance. cash book பேலன்ஸும் பாஸ்புக் பேலன்ஸும் இவங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கு என்ன காஸ், என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு லிஸ்ட் தான் பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு எழுதுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1, accuracy of balances shown in both the books. cash book balance, passbook balance இது ரெண்டும் கரெக்டா அப்படிங்கறது செக் பண்ணணும். அதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா we will be checking the accuracy of entries made in both the books. கரெக்டா 1500 ரூபாய் கொடுத்து 1500 தான் எழுதிருக்கோமா, 150 எழுதிருக்கோமா, 15000 எழுதிருக்கோமா, இதை செக் பண்ணோம். அடுத்தது நம்ம வந்து ஒரு செக் கொடுத்திருக்கோம், டெபாசிட் பண்ணிருக்கோம். அந்த செக்கினுடைய பணம் வந்து கரெக்டா டைமுக்கு வந்துடுச்சா? மேக்ஸிமம் ஒரு 20 நாள் 21 நாள், 2 மாசமே பணம் வரல அப்படின்னா இல்லையா, நம்ம வந்து we will have to check. நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட இருந்து செக் வாங்கி பேங்க்ல டெபாசிட் பண்றோம். அந்த பணத்தை எல்லாம் கரெக்டா வந்து பேங்க்ல கலெக்ஷன் ஆகுதா இல்லையா அப்படிங்கறது செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். Then the activities of the staff of customer or bank from misuse of funds. நம்ம வந்து அப்பப்ப செக் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, what happen? பேங்கரும் தெரிஞ்சுக்குவாரு, இவர் வந்து அப்பப்ப அக்கௌண்ட் செக் பண்ணிட்டு இருக்காரு, இவருடைய அக்கௌண்ட் நம்ம எதுவும் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கறது. தென் நம்ம ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், முதலாளி செக் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம வந்து we should not do any mistake in the accounts அப்படின்னு சொல்லிட்டு. Right. Now the features of BRS. The BRS அப்படிங்கிறது வந்து bank reconciliation statement. It is prepared with the balances as on a particular date. ஒரு பீரியடுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இது ஏதாவது ஒரு நாள், இன்னைக்கு வந்து கேஷ்ல என்ன பேலன்ஸ், இன்னைக்கு வந்து பேங்க்ல என்ன பேலன்ஸ், இது ரெண்டையும் கம்பேர் பண்ண ஒரு நாள்ல மட்டும்தான். It does not form part of books of accounts. அதனாலதான் சொன்னேன் நானு, it is not forming or doesn't follow debit credit system. Right? Debit credit அப்படிங்கிறது இங்க தேவையில்லை. It may be prepared weekly, monthly or quarterly. எப்ப நினைச்சாலும் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். திடீர்னு ஒரு டவுட் வந்திருக்கு, பேங்க்ல அவங்க நம்ம போட்டுக்கிற செக் எல்லாம் கலெக்ஷனா இருக்கா, ஒரு தடவை பிஆர்எஸ் போட்டு பார்த்துட்டு you will be able to understand. Then it may be prepared wherever there is a disagreement between cash book and passbook. cash bookல இருக்கிற பேங்க் பேலன்ஸுக்கும் பாஸ்புக்ல காமிக்கிற பேலன்ஸுக்கும் ரெண்டுக்கும் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த டேட்ல we can prepare this BRS. அப்ப BRS ப்ரிப்பேர் பண்றதுக்கு தனியா டேட் டைம் எல்லாம் எதுவுமே கிடையாது. எனி டைம் you can prepare. நிஜமா கரெக்டா சொல்ல போனா வீக்ல ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்றது, 1 week once ப்ரிப்பேர் பண்றது be healthy. நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கிற பிசினஸா இருந்ததுன்னா வீக்லி ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக்லாக், பழைய செக் கொடுத்ததெல்லாம் கலெக்ஷனா இருக்கா இல்லையாங்கிறது வந்து we will be able to understand very easily. Right.
Next, it is the format of a bank reconciliation statement. இதுதான் வந்து regular format அப்படின்னு சொல்றது. Heading பாத்தீங்கன்னா bank reconciliation statement of XYZ as on ஒரு particular date கொடுத்திருக்குமாங்க இல்லையா? நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு ஒண்ணு படிச்சோம். ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறதும் it is prepared as on ஒரு பர்டிகுலர் டேட்ல அக்கவுண்ட்ஸ்ல என்ன பேலன்ஸ் அப்படிங்கிறத ட்ரையல் பேலன்ஸ் காமிக்குது. அதே மாதிரி பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ it is prepared as on a particular date. நம்ம வந்து we will be starting with ஏதோ ஒரு பேலன்ஸ்ல ஆரம்பிப்போம். அது கூட வந்து சில ஐட்டம்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கும், சில ஐட்டம்ஸ் மைனஸ் பண்ண வேண்டியிருக்கும். we will end up with the cash book balance or pass book balance. கேஷ் புக்ல ஆரம்பிச்சா பாஸ்புக் பேலன்ஸ் தெரியும், பாஸ்புக்ல ஆரம்பிச்சோம்னா கேஷ் புக் பேலன்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ரைட், கேஷ் புக்ல ஆரம்பிச்சா பாஸ்புக், பாஸ்புக்ல ஆரம்பிச்சா கேஷ் புக். அந்த பேலன்ஸ் வந்து we will be able to understand. ரைட், இத வந்து கால்குலேட் பண்ற ஒரு மெத்தட் is what we call as bank reconciliation statement. Right? Okay. Now let us நம்மளுடைய அந்த old ட்ராக்குக்கே வருவோம். முதல்ல வந்து deposit and withdrawal. This is my 3 column cash book னுடைய பேங்க் காலம் மட்டும் தான் எழுதியிருக்கேன் நானு. And I have got the bank statement. இங்க I have got the date, particulars, debit, credit and balance. Bank statement பொறுத்த வரைக்கும் withdrawal, deposit. Right. நாம் வந்து first dateல deposit 5000, அடுத்த ஒரு 2500 deposit பண்ணியிருக்கிறேன். withdrawalல வந்து I have withdrawn 1500 இல்லையா? ஆனா என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்க காமிச்சிருக்காங்க. Now my very simple question is, இதுல எது உண்மை? Which one is true? ரெண்டுமே உண்மைதான். நான் வந்து கேஷ் புக்ல பணம் டெபாசிட் பண்ண, ஒரு செக் டெபாசிட் பண்ண, செக் வித்ட்ரா பண்ணிருக்கேன், இதெல்லாம் எழுதியிருக்கேன் நான். பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பேங்க் எழுதிருக்கிறது உண்மைதான். ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் டெபாசிட் பண்ண 5000 மட்டும்தான் அவருக்கு தெரியும். நான் செக் கொடுத்ததோ இல்ல செக் வாங்கி டெபாசிட் பண்ணிருக்கதோ அதெல்லாம் அவருக்கு தெரியாது இல்லையா? அவருக்கு தெரியறதுக்குண்டான வாய்ப்பு இல்ல அங்க. அதனால வந்து அவர் இன்னும் அது வந்து பேங்க்ல டெபாசிட் வந்து எப்ப எழுதுவாரு? பணம் வந்தாதான் எழுதுவாரு. பணம் வந்துச்சா? இல்ல, செக் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், பணம் இன்னும் வரல. அவர்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாரு? கலெக்ஷன் ஆகல, 2500 ரூபாய் இன்னும் கலெக்ஷன் ஆகல, அதனால வந்து நான் இன்னும் டெபாசிட்ல காமிக்கல. சரி, நான் கொடுத்த 1500 ரூபாய் செக் என்னாச்சு? பே பண்ணது கொடுத்தேன்ல, அது என்னாச்சு? அப்ப என்ன சொல்லுவாரு? அந்த கஸ்டமர் என்கிட்ட வந்து பணம் கேட்கல, பணம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் கொடுப்பேன் நானு. ரைட், இப்போ what we have to do is we have to find out whether these two things are correct. இங்க வந்து 5000 ரூபாய் பேலன்ஸ் காமிக்குது. கேஷ் புக் பொறுத்த வரைக்கும் we will have 7500 minus 1500, 6000 rupees the balance as per our cash book இல்லையா? கேஷ் புக் பொறுத்த வரைக்கும் 6500 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு, 6000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. பேங்க் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 5000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. இத வந்து நம்ம எப்படி ப்ரூவ் பண்றது? பார்ட்னரே வந்து கேக்குறாரு, எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்? 6000 ரூபாய் இங்க வந்து 6000 ரூபாய்க்கு 5000 தான் இருக்கு, 1000 ரூபாய் காணும் அப்படின்னு தான் அவர் கேட்பாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன சொல்லணும்? ஒரு 2500 ரூபாய் இல்லையா? 2500 ரூபாய் செக் டெபாசிட் பண்ணிருக்கோம், அது வந்து கேஷ் புக்ல எழுதி இருக்கு. அந்த அமௌண்ட் கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த அமௌண்ட் கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா பாஸ்புக்ல இல்லையா அந்த அமௌண்ட் 2500 ரூபாய் ஆட் ஆகும். ரைட், அப்போ நம்ம எதுல ஆரம்பிக்கிறோம்? பாஸ்புக் பேலன்ஸ்ல ஆரம்பிக்கலாம். 5000, அது கூட வந்து 2500 ரூபாய் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். எவ்வளவு வருது? 7500 ரூபாய். அதாவது ஆல்ரெடி 5000 இருக்கு, அது கூட வந்து 2500 அப்படிங்கிறது வந்து டெபாசிட் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய டெபாசிட் வந்து 7500. அப்புறம் என்ன? ஒரு 1500 ரூபாய் செக் கொடுத்துருக்கிறோம், அந்த பணத்தை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, அந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய கேஷ் புக்ல பாஸ்புக்ல பேலன்ஸ் will be 6000, which will be equal to
cash book balance இல்ல cash bookல எவ்வளவு இருக்கு balance 7500 minus 1500 is 6000. பேங்க்ல அதே தானே இருக்கு, பேங்க்ல அதே தானே இருக்கு, ரைட். இப்போ இந்த டேட்ல as on this particular date, as on this particular date, what happens? Cash book shows 6000 and bank statement shows 5000. நம்ம என்ன பண்ணோம்? We started with passbook balance 5000. We added 2500 and we deducted 1500. We got 6000. 6000 அப்படிங்கிறது என்ன? It is balance as per cash book. இல்லையா? இதையே வந்து நம்ம இப்படி எழுதுறதுக்கு பதிலா we will be writing in a statement format. அந்த statement அப்படிங்கிறது என்ன? It is what we call as bank reconciliation statement. நம்ம வந்து we start with the balance as per passbook. Add ஒரு item add பண்ணிருக்கிறோம், less ஒரு item less பண்ணிருக்கிறோம். We got balance as per cash book. Right? நம்ம வந்து பாஸ்புக்ல ஆரம்பிக்கலாம் இல்ல கேஷ் புக்ல ஆரம்பிக்கலாம், ஏதோ ஒரு ஐட்டம். ரைட், கேஷ் புக்ல ஆரம்பிக்கலாம் இல்ல பாஸ்புக்ல ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு we have to find out what is the balance as per the next book. ஒரு புக்ல ஆரம்பிக்கிறோம், என்ன பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து அடுத்த புக்ல என்ன பேலன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து we will have to calculate. That is the bank reconciliation statement. Before bank reconciliation statement, bank reconciliation statement எழுதுறதுக்கு முன்னாடி cash book balance and passbook balance were entirely different. ஆனா BRS எழுதினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா cash book balance is 6000 இல்லையா, 6000. இதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா passbook balance will also be 6000. இங்க தான் ஆரம்பிக்கிறோம், 5000ல இருந்து ஆரம்பிக்கிறோம், 6000ல கொண்டு வந்து முடிச்சிருக்கிறோம். That means what? Passbook balance is also 6000, cash book balance is also 6000. So BRS அப்படிங்கிறது it is finding an equation between the cash book balance on one side and the passbook balance. Balance as per cash book and balance as per passbook ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி என்னென்ன காரணங்கள் டிஃபரன்ஸ் வரதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு எழுதுற ஒரு ஸ்டேட்மெண்ட் is what we call as bank reconciliation statement. Right? Now let's go on with one sum. ஒரு sample sum solve பண்ணுவோம். Then we will understand what is a bank reconciliation statement. And the question பாருங்க. Right. From the following particulars, prepare BRS of Jayakumar as on 31st December 2019 as on a particular date. Clear? Right. Balance as per cash book is 7130. Cash book பொறுத்த வரைக்கும் 7130 ரூபாய் அப்படிங்கிறது வந்து cash bookல இருக்கு. அடுத்தது check deposited but not yet cleared. செக்க வந்து நம்ம டெபாசிட் பண்ணிருக்கோம், ஆனா அந்த பணம் இன்னும் பேங்க்ல வரல. ஏன்? அவங்க இன்னும் கலெக்ஷன் ஆகல. ரைட். அடுத்தது செக் டெபாசிட் பை a customer, டைரக்ட் டெபாசிட் பை a customer 800. பேங்க்ல வந்து டைரக்டா டெபாசிட் பண்ணிட்டாரு, நம்ம இன்னும் கேஷ் புக்ல என்ட்ரி போடல. இந்த மூணு கண்டிஷன்ல பாஸ்புக்ல என்ன பேலன்ஸ் இருக்கும் அதுதான் நமக்கு வேணும். We have to calculate the balance as per bank statement. That is the question. Right? அப்ப நமக்கு என்ன தெரியும்? Balance as per cash book தெரியும் 7150, 7130. Check deposited but not yet cleared 1000 நமக்கு தெரியும். And direct deposit by a customer 800 அப்படிங்கிறது we know. Right? Right. So just focus on the question as well as the answer. Now let's take cash book and bank statement. Right? இதுல என்னாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும், சில ஐட்டம்ஸ் மைனஸ் பண்ணணும் இல்லையா? ஏன் மைனஸ் பண்றோம், ஏன் மைனஸ் பண்றோம், ஏன் பிளஸ் பண்றோம்?
I will explain, right? First வந்து நம்ம பேலன்ஸ்ல ஆரம்பிக்கிறோம், அதை பத்தி நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லை. அடுத்தது check deposited but not yet cleared. Check deposited but not yet cleared. நம்ம வந்து செக் டெபாசிட் பண்ண உடனே என்ன திங்க் பண்ணிட்டோம், கேஷ் புக்ல வந்து அந்த டெபாசிட்டா எழுதியாச்சு. கேஷ் புக்ல 1000 ரூபாய் அதிகமா நம்ம எழுதி இருக்கோம், டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அமௌண்ட் இன்னும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வரல இல்லையா? அது இன்னும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வரல. ஏன் அது என்ன கிளியர் ஆகல? கிளியரா கொடுத்திருக்காங்க, செக் டெபாசிட்டட் பட் நாட் yet cleared அப்படின்னு கொடுத்திருக்கு. தட் மீன்ஸ் வாட், செக்கை வந்து நம்ம டெபாசிட் பண்ண உடனே கேஷ் புக்ல டெபாசிட்டா காமிச்சாச்சு, அது இன்னும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வரல. 1000 ரூபாய் கேஷ் புக்ல அதிகமா இருக்கு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல கம்மியா இருக்கு. அடுத்தது டைரக்ட் டெபாசிட் பை கஸ்டமர். கஸ்டமர் வந்து டைரக்டா டெபாசிட் பண்ணிருக்கிறாரு. எப்போ, எங்க, முதல்ல அதை எங்க எழுதுவோம், அது வந்து பேங்கர் தான் எழுதுவார் இல்லையா? பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 800 ரூபி பேங்க்ல அதிகமா இருக்கு. அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கேஷ் புக்ல எழுத கிடையாது, ரைட்? நம்ம எழுதவே இல்லை இங்க. இப்போ ஏன் டிஃபரன்ஸ் வந்திருக்குங்கிறது புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து ஏதோ ஒரு அமௌண்ட்ல ஆரம்பிக்கிறோம், ஏதோ ஒரு அமௌண்ட்ல ஆரம்பிக்கும் போது கேஷ் புக்ல 1000 ரூபாய் அதிகமா இருக்கு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல 1000 ரூபாய் கம்மியா இருக்கு. அடுத்தது டைரக்ட் டெபாசிட் பை கஸ்டமர். கஸ்டமர் வந்து டைரக்டா டெபாசிட் பண்ணிருக்காரு, அதை வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம, எக்ஸ்கியூஸ் மீ, யூ காட் சம் டவுட், ரைட்? பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல 800 ரூபாய் அதிகமா இருக்கு, கேஷ் புக்ல கம்மியா இருக்கு. அதனாலதான் there is a difference between the cash book balance and passbook balance, right? நம்ம வந்து இப்ப என்ன பண்ணணும், இப்ப இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து we don't need. Now kindly understand, நம்ம வந்து we are starting with, we know what is the cash book balance இல்லையா? We have to calculate what is the balance as per bank statement, right? What is the balance as per bank statement? So balance as per bank statement first என்ன சொல்லுது, மைனஸ் அந்த B அப்படிங்கிற அந்த 1000 ரூபாய் இருக்கு இல்லையா, 1000 ரூபாய் வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. எதுல இருந்து மைனஸ் பண்ணணும், இந்த பேலன்ஸ் கேஷ் புக் பேலன்ஸ் 7130 கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுல இருந்து இந்த 1000 ரூபாய் மைனஸ் பண்ணணும். அதுதான் வந்து இந்த மைனஸ் அப்படிங்கிறது இஸ் கிவிங் எக்ஸ்பிளனேஷன் இல்லையா? லெட் மீ எக்ஸ்பிளைன் இட், ரைட்? இமேஜின் இது வந்து என்னுடைய கேஷ் புக், this is my cash book and this is my bank statement, right? This is my bank statement. என்ன இருக்குங்க, check deposited but not yet cleared அப்படின்னு சொல்லிருக்காங்களா? என்னுடைய கேஷ் புக்ல நான் என்ன பண்ணிட்டேன், நானு 1000 ரூபாய் செக் டெபாசிட் பண்ண உடனே டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு I have written. That means what? என்னுடைய கேஷ் புக் shows a higher deposit. 1000 ரூபாய் என்னுடைய டெபாசிட் அதிகமா இருக்கு, பாஸ்புக்ல அமௌண்ட் கம்மியா இருக்கு இல்லையா? நாம் வந்து அதிகமா இருக்கிற கேஷ் புக் பேலன்ஸ்ல இருந்து கம்மியா இருக்கிற பாஸ்புக் பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கிற பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், கேஷ் புக் அதிகமா இருக்கா, கேஷ் புக் பாஸ்புக் ஈக்குவலா கொண்டு வரணும், என்ன பண்ணணும், கேஷ் புக்ல இருந்து அதை மைனஸ் பண்ணணும். அதுதான் நம்ம இங்க மைனஸ் எழுதியிருக்கோம். அதான் இங்க மைனஸ். மைனஸ் என்ன பண்ணணும், மைனஸ் 1000 ரூபாய் we have to minus, right? அடுத்தது திரும்பவும் செக் பண்ணி பாருங்க, கேஷ் புக் பாஸ்புக் ஈக்குவலா இருக்குன்னு அசியூம் பண்ணிக்குவோம். அடுத்தது என்ன சொல்லுதுங்க, டைரக்ட் டெபாசிட் பை கஸ்டமர் 800. ரெண்டும் டைரக்ட் டெபாசிட். டெபாசிட் டைரக்டா வந்திருக்கு அப்படின்னா பேங்கருக்கு தான் தெரியும், அங்கதான் டெபாசிட் பண்ணிருக்காங்க இல்லையா? அப்போ என்ன ஆகும், பாஸ்புக்ல பேங்க்ல அந்த 800 ரூபாய் 800 ரூபாய் அதிகமா இருக்கு. பாஸ்புக் அதிகமா காமிக்குதா, பாஸ்புக் அதிகமா இருக்கு இப்போ இல்லையா? கேஷ் புக்ல நம்ம இந்த 800 எழுதல, அதனால வந்து 800 ரூபாய் கேஷ் புக்ல கம்மியா இருக்கு, 800 ரூபாய் பாஸ்புக்ல அதிகமா இருக்கு. நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம், கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக் கண்டுபிடிக்கணும் இல்லையா? நம்ம பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் தான் கொடுத்திருக்காங்க. அப்போ கேஷ் புக்ல கம்மியா இருக்கு, பாஸ்புக்ல அதிகமா இருக்கு. கம்மியா இருக்கிற கேஷ் புக் பேலன்ஸ்ல இருந்து அதிகமா இருக்கிற பாஸ்புக் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த 800 ரூபாய் ஆட் பண்ணணும். அதான் இங்க 800 ரூபாய் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு 800 ரூபாய் we have to add, right? சம் முடிஞ்சது.
This is the way we have to solve the sum. இது sum முடிஞ்சது. ஆனா இப்படி எழுதி வச்சா நமக்கு வந்து மார்க் வராது. அதுக்கு வந்து we have to write it in a statement. Just go through this. And the hints நான் கொடுத்திருக்கிறேன் நான். You just go through it. I will prepare the statement and I will call you back. Right. Hints பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எதனால அதை ஆட் பண்றோம், எதனால வந்து அதை மைனஸ் பண்றோம் அப்படிங்கிறது. அது பாத்துட்டீங்களா நீங்க? Right. Cash book balance is given. That is the first hint. Check treated as deposit in cash book. It is not yet entered in the passbook. Cash book la entry போட்டிருக்கு, passbook la entry போடல. Cash book shows a higher deposit of 1000 than passbook. அப்படி இல்லைன்னா passbook shows a lower balance than cash book. Right? அப்போ நம்ம வந்து cash bookல ஆரம்பிக்கிறோம், passbookல amount கம்மியா இருக்குங்கிறது தெரியும், கம்மியா இருக்கிற amount கண்டுபிடிக்கிறதுக்கு we have to deduct 1000 rupees. அடுத்தது direct a deposit of 800 collected by the banker and entered in the passbook. அவர் வந்து passbookல entry போட்டாரு அப்படின்னா 800 rupee passbookல அதிகமா இருக்கு, cash bookல கம்மியா இருக்கு. நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? cash bookல ஆரம்பிக்கிறோம், cash book balanceல ஆரம்பிக்கிறோம். cash book balanceல இருந்து அதிகமா இருக்கிற balance கண்டுபிடிக்கிறதுக்கு we have to add. Right? We have to add. Right. Now this is the bank reconciliation statement of Jayakumar as on 31/8/2020. Particulars, amount and amount. We start with the balance as per cash book. Question la kuduthirukra balance as per cash book is 7130. அது கூட வந்து we have to add. என்ன add பண்ணணும்? cash book la கம்மியும் passbook la அதிகமாவும் இருக்கிற amount we have to add. So direct deposit by customer not recorded in cash book 800 rupee. அது ஒண்ணுதான் ஆட் பண்ண வேண்டியிருக்கு, அதை ஆட் பண்ணிட்டோம். 7930. அடுத்தது cash bookல அதிகமாகும் இல்லையா, செக் deposited but not yet collected. cash bookல வந்து higher deposit, passbookல வந்து lower deposit. நம்ம என்ன பண்ணணும்? we are starting with the cash book balance அப்படிங்கிறதுனால we have to less from cash book balance. 1000 rupees less பண்ணிக்கிறோம், we get 6930. This is the balance as per passbook. நம்ம வந்து balance as per cash bookல ஆரம்பிக்கிறோம், we are ending up with the balance as per passbook. இது வந்து ரொம்ப சிம்பிளான சம் நான் கொடுத்திருக்கிறேன். நான் ஒவ்வொரு ஐட்டம் மட்டும்தான் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் மட்டும்தான் வந்திருக்கு. Right? If you got any doubt, can be cleared. If you got any doubt, it can be cleared. We will solve one more sum and I will give you 5 or 6 questions to understand to test your understanding. Illa, don't have any doubt. Next one. Right. So I have displayed one particular sum. Inga vandu we have to check whether the cash book balance and the passbook balance are true. Cash book balance shows 7800. ஆனா அதே டேட்ல வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும்போது நம்ம வந்து பேலன்ஸ் செக் பண்ணுவோம் இல்லையா, செக் பண்ணும்போது it showed a balance of 8600. Right? ஒரு புக்ல வந்து 7800 காமிக்குது, இன்னொரு புக்ல வந்து 8600 அப்படின்னு காமிக்குது. நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டு புக்கையும் செக் பண்ணிருக்கிறோம். பாஸ் புக்கையும் வாங்கியிருக்கோம். ரைட்? நம்மளுடைய கேஷ் புக்கையும் செக் பண்ணிருக்கிறோம். அப்படி செக் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, செக் டெபாசிட்டட் இன் பேங்க் பட் நாட் yet collected by banker ₹3000. 3000 ரூபாய்க்கு செக் டெபாசிட் பண்ணிருக்கோம். அந்த அமௌண்ட் இன்னும் பேங்க்ல கலெக்ஷன் ஆகல, பேங்கருக்கு அது தெரியவே தெரியாது. அடுத்தது செக் issued but not yet presented for payment 1500. நம்ம வந்து ஒரு 1500 ரூபாய் செக் இஷ்யூ பண்ணிருக்கோம்,
அத பத்தி பேங்கருக்கு தெரியவே தெரியாது, அத அவரு என்ட்ரி போடல. இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்ட் பை த பேங்கர், நமக்காக ஒரு 2000 ரூபாய் இன்சூரன்ஸ் பிரீமியம் அவர் பே பண்ணிருக்கிறாரு, நமக்கு அது தெரியல, நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம், அதனால வந்து அவர் பே பண்ணிட்டாரு, நம்ம இன்னும் அத பேங்க் நம்ம புக்ல என்ட்ரி போடல. அடுத்தது, இன்ட்ரெஸ்ட் அலௌட் பை பேங்க் ₹400 வாஸ் நாட் என்டர்ட் இன் த கேஷ் புக். ஒரு 400 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, நம்ம கொடுத்திருக்கிறது வந்து பேங்கர் எப்பயுமே கையில கூப்பிட்டு 400 ரூபாய் கொடுக்க மாட்டாரு, நம்ம அக்கௌண்ட்ல டெபாசிட் சைடுல போட்டுருவாரு. நம்ம எப்ப தெரியும் நமக்கு வட்டி வந்திருக்கு அப்படிங்கிறது? ஒன்லி பை செக்கிங் த பேங்க் ஸ்டேட்மெண்ட், ரைட்? அடுத்தது, பேங்க் சார்ஜஸ் ₹100 வாஸ் என்டர்ட் ஒன்லி இன் த பேங்க் ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து செக் எல்லாம் கலெக்ஷனுக்கு அனுப்புறோம் இல்லையா, அதுக்குண்டான சார்ஜஸ் அவர் எடுத்துக்குவாரு, ஒரு ₹100, ஒரு ₹100 he has taken. அதுவும் வந்து நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்து தான் தெரிஞ்சிருக்கிறோம், அது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும்தான் எழுதி இருக்கு. அடுத்தது, டைரக்ட் டெபாசிட் பை கஸ்டமர் 4000 வாஸ் நாட் என்டர்ட் இன் த கேஷ் புக். கேஷ் புக்ல வந்து ஒரு 4000 ரூபாய் நம்ம என்ட்ரி போடல. என்னது? ஒரு கஸ்டமர் வந்து டைரக்டா பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கிறாரு, அந்த அமௌண்ட் வந்து இன்னும் நம்ம கேஷ் புக்ல என்ட்ரி போடல. நவ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது, அவர் இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? we have to prepare a BRS on that date to check the correctness of the balances. இந்த ரெண்டு பேலன்ஸும் கரெக்டா இல்லையா அப்படிங்கிறது வந்து we will have to find out. இப்போ kindly understand, இந்த BRS அப்படிங்கறத ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி பேங்க் பேலன்ஸ் இஸ் 7, கேஷ் பேலன்ஸ் இஸ் 7800 and பேங்க் பேலன்ஸ் இஸ் 8600 இல்லையா? கேஷ் புக்ல வந்து நமக்கு 7800 பேங்க் பேலன்ஸ் காமிக்குது, ஆனா அதுவே வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல 8600 சொல்லி காமிக்குது. we got a difference of 800 there, right? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? we have to prepare a bank reconciliation statement and find out whether both the amount are correct. 7800 8600 கரெக்டா அப்படிங்கிறது வந்து we have to check. அதான் கொடுத்திருக்கு, prepare BRS on that day to check the correctness of the balances அப்படின்னு கொடுத்திருக்கு, right? Shall we check it now? Right. Again அதேதான், we will have a cash book and we will write the bank statement. Last sum போட்டோம் இல்லையா, plus or minus, அதே system, right? A, check deposited in bank but not yet collected by banker 3000. பேங்க்ல வந்து நம்ம ஒரு செக் டெபாசிட் பண்ணிட்டோம், அந்த செக் டெபாசிட் பண்ணும்போது என்ன ஆகுது? again we will go in with this plus minus system. This is my cash book, this is my passbook. Check deposit பண்ண உடனே what I did, I showed a higher balance in என்னுடைய cash book balance வந்து 3000 ரூபாய் அதிகமா இருக்கு இல்லையா? It shows a higher balance in my cash book, so cash book shows plus 3000 and passbookல அந்த amount நம்ம இன்னும் எழுதல, minus. Next one, check issued but not yet presented for payment. check issue பண்ணிருக்கோம், இன்னும் present ஆகல. check issue பண்ணனும் என்னாச்சு? we assume both the balances are equal. check issue பண்ண உடனே cash bookல இருக்கிற அந்த பேலன்ஸ் கம்மி ஆயிடுச்சு, பாஸ்புக்ல அவங்க என்ட்ரி போடல. அந்த 1500 ரூபாய் கேஷ் பாஸ்புக்ல இருந்து என்ட்ரி போட்டிருந்தாங்கன்னா அதுவும் கீழே வந்திருக்கும், ரெண்டு ஈக்குவலா இருக்கும். இப்ப என்னாச்சு? ஒரு சைடு மட்டும் கேஷ் புக்ல மட்டும் தான் நம்ம என்ட்ரி போட்டிருக்கிறோம், கேஷ் புக்ல இருந்து 1500 ரூபாய் நம்ம வித்ட்ரா பண்ணியாச்சு, கேஷ் புக்ல மட்டும் அமௌண்ட் மைனஸ் ஆயிருக்கு. சோ கேஷ் புக் இட் ஷோஸ் மைனஸ் 1500. அந்த அமௌண்ட் இன்னும் பேங்க்ல அப்படியே இருக்கு, அந்த செக் இன்னும் பேமெண்ட் ஆகல, 1500. அடுத்தது, இன்சூரன்ஸ் பிரீமியம் paid by bank. திரும்பவும் assume this is my cash book and passbook. Cash book, passbook, assume both are equal. பேங்க்ல இருந்து 2000 ரூபாய் இன்சூரன்ஸ் பிரீமியம் அவங்க டைரக்டா பே பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது என்ன ஆகும்? பாஸ்புக்ல அந்த அமௌண்ட் கம்மி ஆயிடுது. கேஷ் புக்ல நம்ம என்ன என்ட்ரி போடல, என்ட்ரி போட்டா எப்படி இருக்கும்? அதுவும் கீழே வந்து ரெண்டு ஈக்குவல் ஆயிடும் இல்லையா? இப்போ கேஷ் புக்ல அது அப்படியே இருக்கு, பாஸ்புக்ல மட்டும் 2000 ரூபாய் கம்மி ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? சோ பாஸ்புக்ல மைனஸா இருக்கு, கேஷ் புக்ல பிளஸ்ஸா இருக்கு. பாஸ்புக் மைனஸ் கேஷ் புக் பிளஸ். அடுத்தது, interest allowed by bank. Interest allowed by bank, again cash book and passbook assume both are same equal. பேங்க்ல வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் போது கையில கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க? நம்ம அக்கவுண்ட்ல போட்டுருவாங்க.
அக்கவுண்ட்ல 400 ரூபாய் அவங்க டெபாசிட் பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. So what happens? Cash book, passbook, this is my passbook or bank statement. Banker வந்து 400 ரூபாய் என்னுடைய அக்கவுண்ட்ல ஆட் பண்ணிருக்காரு. My passbook shows a higher balance. Right? Passbookல வந்து plus 400, நம்ம இன்னும் cash bookல அது entry போடல. அதானே சொல்லிருக்கீங்க. It was not entered in the cash book. Cash bookல வந்து entry போடல. Passbook shows plus 400 and cash bookல அந்த amount இன்னும் வரல. Plus 400. Cash bookல அந்த amount இன்னும் வரல. அடுத்தது bank charges was entered in the cash book bank statement. Assume both are equal. இந்த transaction முன்னாடி ரெண்டுமே ஈக்குவலா இருந்திருக்கு. cash book passbook ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிற டைம்ல பாஸ்புக்ல இருந்து அவங்க வந்து ஒரு 100 ரூபாய் கமிஷன், இந்த செக் எல்லாம் கலெக்ஷன் பண்றாங்க இல்லையா, அதுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கிட்டாங்க. 100 ரூபாய் எடுத்தோன்னா என்னாச்சு, பாஸ்புக்ல நம்மளுடைய அமௌண்ட் கம்மி ஆயிடுச்சு. cash bookல அது அப்படியே இருக்கு. cash book shows a higher balance, passbook shows a lower balance. பாஸ்புக்ல கம்மியா ஆயிடுச்சு 1000 ரூபாய், 100 ரூபாய் கம்மியா இருக்கு இல்லையா, அதனால வந்து பாஸ்புக்ல அந்த அமௌண்ட் மைனஸ்ல இருக்கு, cash bookல அந்த அமௌண்ட் பிளஸ்ல இருக்கு. இன்னும் அது வந்து மைனஸ் பண்ணல நம்ம. அடுத்தது imagine both are equal. direct deposit by a customer வந்து ஒரு 4000 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டார் நம்ம அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணும்போது இது வந்து பேங்கருக்கு மட்டும் தான் தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா. இட் இஸ் நாட் என்டர்ட் இன் த கேஷ் புக் போட்டிருக்கு. கேஷ் புக்ல நம்ம என்ட்ரி போடல. டெபாசிட்ல 4000 ரூபாய், நம்ம அக்கவுண்ட்ல வந்து 4000 ரூபாய் பேங்க்ல அதிகமாயிடுச்சு. ரைட்? அப்போ ஒரு கஸ்டமர் வந்து பேங்க்ல டைரக்டா டெபாசிட் பண்ணும்போது நம்மளோட டெபாசிட் அதிகமாகும்போது என்ன ஆகுது, இங்க பாஸ்புக் ஷோஸ் a higher balance 4000 and cash book shows a lower balance of this 4000. ரைட்? நம்ம வந்து சம் அனலைஸ் பண்ணி முடிச்சாச்சு. எதெல்லாம் ஆட் பண்ணணும் எதை மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறது we have come to a conclusion. ரைட்? எதை ஆட் பண்ணணும் எதை மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து we have come to a conclusion. நம்ம வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கலாம், கேஷ் புக்ல ஆரம்பிக்கலாம் இல்ல பாஸ்புக்ல ஆரம்பிக்கலாம், ரெண்டுமே கொடுத்திருக்கு, ரெண்டு பேலன்ஸுமே கொடுத்திருக்கிறதுனால we can decide எதுல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கேஷ் புக்லயே ஆரம்பிப்போம். கேஷ் புக்ல ஆரம்பிக்கிறதா இருந்தா நமக்கு இது தேவையில்லை, இந்த பார்ட் தேவையில்லை, இது மட்டும்தான் வேணும். இங்க வந்து நம்ம மைனஸ்னு போட்டிருக்கிறதெல்லாம் மைனஸ் பண்ணுவோம், கேஷ் புக் பேலன்ஸ்ல இருந்து பிளஸ்னு போட்டிருக்கிறதெல்லாம் அங்க ஆட் பண்ணுவோம். we will get 8600. 7800 கூட எதெல்லாம் பிளஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் பிளஸ் பண்ணிட்டு எதெல்லாம் மைனஸ் பண்ணி போட்டிருக்கோம் அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா we get the answer. செக் பண்ணிடலாமா? shall we check now? right, let's start. if you have got a calculator or anything you can use it. அப்படி இல்லைன்னா ஒவ்வொன்னா பார்த்துட்டு வருவோம். we start with the cash book balance 7800 இல்லையா. இது வந்து this is not a BRS, சம் கரெக்டா வருதா இல்லையான்னு செக் பண்ணதுக்காக மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அப்படி இல்லைன்னா there are some more differences which is yet to be placed. first இந்த 3000 ரூபாய் என்ன பண்ணிருக்கோம், மைனஸ் அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா, அதை வந்து மைனஸ் பண்ணிக்கோ, we get 4800. அடுத்து இந்த 1500 நம்ம வந்து பிளஸ் அப்படின்னு போட்டிருக்கு, so plus 1500 we get 6300. அடுத்தது 2000 rupee we have to minus. அடுத்தது 400 rupee we have to add. ₹100 we have to minus. 4000 rupee we have to add. We started with 7800. This is cash book balance. Adilirundhu we have come to passbook balance or balance in the bank statement 8600. Right? Hope you understand how to solve this sum. Right? And now we have to present it in a statement format. இதை வந்து இப்படி காமிச்சா யாருக்கும் புரியாது இல்லையா, என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறது வந்து we have to show why you have deducted this 3000, ஏன் 1500 ஆட் பண்ணிருக்கோம், இதை வந்து we have to show it in a clear format. Right? அதுக்கு தான் வந்து we will be preparing a bank reconciliation statement as on that particular date. Right? Think we will, you can follow me in the board itself directly now.
right? The heading will be bank reconciliation statement of, we don't know the person's name, as on 31/3/2021. We will have the particulars column and two amount column. Don't think it is debit and credit. இதுக்கு வந்து debit and credit அப்படிங்கிறது கிடையாது. These are two amount columns. Right. Now let's start solving the sum. First we start with balance. ஏதாவது ஒரு பேலன்ஸ்ல ஆரம்பிக்கணும். We start with balance as per cash book. Balance as per cash book 7,800. Right? முதல்ல வந்து என்னென்ன ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன, செகண்ட் ஒன் தான் நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? Second one is B. Let's write I will write A, B, C, D, E and F. Right. அப்ப first one the B we have to add. என்ன கொடுத்திருக்காங்க? Check issued but not yet presented for payment. And the statement we have to write check issued not yet presented. Check issued but not yet presented for payment is 1,500. அது இன்னர் காலம் எழுதிக்கலாம். அடுத்தது ஆட் பண்ண வேண்டியது D. Interest allowed by bank 400. Interest allowed by bank 400. அடுத்தது ஆட் பண்ண வேண்டியது it is F. Direct deposit by customer. Third one is direct deposit by customer. The amount is 4,000. This மூணை add பண்ணி we have to show it in the outer column. It will be 5,900. இதை அப்படியே add பண்ணி எழுதிக்கலாம். It will be 13,700. Right? இங்க இருந்து add பண்ணி எழுதிட்டோம் total. Now what are the things we have to deduct? நம்ம வந்து we have to deduct three things: A, C and E. இல்லையா? A says what? Check deposited not yet collected. Less check deposited not collected. The amount is 3,000. அடுத்தது C. Direct payment by banker. Direct payment by banker is 2,000. அது எழுதியாச்சு. Last one E. Bank charges not accounted. Not accounted is 100 rupees. Either total போட்டோம் அப்படின்னா we get 5,100. இது என்ன பண்ணணும்? இது it has to be deducted இல்லையா? Deduct பண்ணும்போது we get 8,600 and this is our answer. This is balance as per bank statement. Right? Now dear friends, this is a very simple sum. Very simple sum. And the plus or minus ஆங்கிறது வந்து புரிஞ்சுக்கிறதுல மட்டும்தான் இருக்கு. இது வந்து once you start solving the sum, it will be very much interesting. இது வந்து kindly understand, it is not for just scoring marks in 11th standard. உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல வரக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவா இருந்தாலும் சரி, அங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க அக்கவுண்டன்சில எவ்வளவு நல்லா படிச்சிருக்கீங்க, எவ்வளவு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்னு செக் பண்றதுக்கு we have got just two chapters. One is this bank reconciliation statement and the other one is your rectification of errors.
இந்த ரெண்டே ரெண்டு டாபிக்ல நீங்க வந்து if you are able to solve these two, then accountancy 11th standard is going to be left hand plane. Left hand plane சொல்லக்கூடாதுன்னா left hands நிறைய பேர் இருக்கீங்க. It is a very easy cakewalk for you if you are able to solve bank reconciliation statement. ஏன் இந்த bank reconciliation statement அப்படிங்கறது சூஸ் பண்ணோம் அப்படிங்கறத I have already told you. இது வந்து உங்களை கவர் பண்ணணும் அப்படிங்கறத விட இது யார் யார் பார்க்கறாங்களோ அவங்களுக்கு வந்து they will be getting benefit, whether they are a 11th standard student, CBSE state board, or whether they are doing business, or whether they are going in for some professional course. யாருக்கா இருந்தாலும் ஒரு benefit கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் we chose this topic. Anyway, I hope you enjoyed the class and you are able to understand what is BRS. If you got any doubt, we can clear it. The questions are available. We got just 5 questions. We got just 5 questions. Payment made by the account holder through issuing a check is entered in the passbook. நம்ம வந்து செக் கொடுக்கிறோம். அந்த செக் கொடுக்கிறது வந்து பாஸ்புக்ல எப்ப ரெக்கார்ட் பண்ணுவாங்க? That is a question. You have got 4 options. You write the questions first. Only 5 questions we have got. We will come back to the questions. Second question, the passbook balance will be equal to the cash book balance if நாலு ஆப்ஷன் இருக்கு. நாலு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கறது செக் பண்ணிட்டு you can write. Third one, bank reconciliation statement is prepared with the help of dash. இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு question. Bank reconciliation statement prepare பண்றதுக்கு உங்களுக்கு எது தேவைப்படுது? Fourth one, bank statement is a copy of dash. Bank statement is a copy of dash. The last one, bank reconciliation statement is prepared to know the causes of differences between dash. Right. So these are the 5 questions. Let's understand how many of you were able to answer the questions correctly. Payment done by the account holder through issuing a check is entered in the passbook. எப்போ பாஸ்புக்ல என்ட்ரி போடணும் அப்படின்னு சொன்னா அது வந்து பேங்கினுடைய நோட்டிபிகேஷனுக்கு வந்திருக்கணும் இல்லையா? பேங்கர் கையில அந்த செக் வந்தா மட்டும்தான் he will be making an entry. So இங்க when the check is issued பேங்கருக்கு தெரியாது. When the payee receives the check by mail, நம்ம வந்து கொரியர்ல அனுப்புறோம். கொரியர்ல வந்து அவருக்கு கிடைச்சிருச்சு, யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பேங்கருக்கு தெரியாது. When the customer informs the banker that he has paid the check, நான் ஒரு கஸ்டமருக்கு வந்து செக் இஷ்யூ பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேங்கர்கிட்ட சொன்ன உடனே அதெல்லாம் கிடையாது. எப்போ when the check is presented to the banker for payment, that is the correct option. Question number 1, B is the correct option. Payment done by the account holder through issuing a check is entered in the passbook when the check is presented to the banker for payment. Right? அடுத்தது, the passbook balance will be equal to the cash book balance if B option பாருங்க. Check issued have not been presented for payment. Check issue பண்ணும்போது என்ன ஆகும்? Cash book balance கம்மியா இருக்கும். அது இன்னும் பிரசன்ட் பண்ணல, passbook balance அதிகமா இருக்கும். So it will not be equal. Direct deposit by customers in the bank have not been intimated to the businessman. டைரக்டா நம்ம பிசினஸ் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிருக்காங்க, பேங்க் இது வரைக்கும் நம்ம கிட்ட சொல்லல. பாஸ்புக்ல அதிகமா இருக்கும், கேஷ் புக்ல கம்மியா இருக்கும். The businessman has no information about interest credited by bank. பேங்கர் வந்து பாஸ்புக்ல வட்டி அப்படிங்கறது போட்டிருக்காரு, நமக்கு தெரியல. அப்ப இந்த 3 options there will be a difference between the cash book and passbook, whereas check deposited
have been collected. 3000 ரூபாய் செக் கொடுத்திருக்கிறோம், அது கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா cash book and passbook will be equal. A is the option. அடுத்தது bank reconciliation statement is prepared with the help of ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஒன்னு பேங்க் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்னு வந்து we need the bank column இல்லையா? பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், கேஷ் புக்ல இருக்கிற பேங்க் காலமும், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் we are preparing the bank reconciliation statement. அடுத்தது bank statement is a bank statement is a copy of what? ஏற்கனவே சொன்னேன் நானு, என்னுடைய அக்கவுண்ட் பேங்கர் மெயின்டைன் பண்ணுவாரு. அதுல வந்து நான் எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்கேன், எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருக்கிறேன், எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய எக்ஸாக்ட் காப்பி தான் என்னுடைய பாஸ்புக் அப்படின்னு சொல்றது, ஒரு என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட். Bank statement is a copy of the customer's account in the bank's book. Banker nuடைய bookல என்னுடைய account nuடைய copy தான் bank statement, right? And the last one, bank reconciliation statement is prepared to know the causes of differences between என்ன bank column of the cash book. அதான் நம்ம செக் பண்றோம். ஏற்கனவே சொன்னேன் நான் 3 column cash bookல bank column வேணும், bank statement வேணும். அப்போ we have got the C option, the balance as per bank column of the cash book and the bank statement, right? The people who have got all 5 correct, excellent. The people who have got 4, good. 3, fair. 2 and 1, kindly concentrate in your accountancy classes. For all details, we are here to help you. Kindly contact, kindly share the information to maximum of your friends. The schools are reopening on 1st September and you will be facing your board exams. All the best. Thank you. Take care.